வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கு எப்படி வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் புகாரை பதிவு செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிற வீடியோவில் பெண்களுக்கு தீமைகள் இழைக்கப்படும் போது, பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கிறப்ப மற்றும் பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படும் போது பெண்களுக்காகவே குரல் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆணையம் இருக்குங்க. அதான் தேசிய மகளிர் ஆணையம். இந்த ஆணையத்தில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் புகாரை பதிவு செய்கிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுபோல் பயனுள்ள தகவலை தொடர்ந்து தெரிஞ்சிக்க அரிமா விழித்திரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வர்ற அனைத்து பயனுள்ள தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். தேசிய மகளிர் ஆணையத்திற்கான வெப்சைட் ncw.nic.in ஓப்பன் செய்கிறேன். இதில் NCW அப்ளிகேஷனில் கம்ப்ளைண்ட்ஸில் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் கிளிக் ஹியர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இதுதான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக டம்மியான புகாரை ரெடி பண்ணுறேன். ஆனால் இந்த புகாரை அனுப்ப போகிறதில்ல. யார் கம்ப்ளைண்ட்டை கொடுக்க போகிறாங்களோ அவங்களோட பேர், இதில் நான் என் பேரை போட்டுக்கிறேன். அட்ரஸ் என்னவோ அதை டைப் பண்ணணும். எந்த மாநிலம், எந்த மாவட்டம், பின்கோடு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், செக்ஸு, அடுத்து பாதிக்கப்பட்டவர் விவரம். இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறவங்களே பாதிக்கப்பட்டிருந்தா செல்ஃப் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேற ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களோட பேர், அவங்களோட அட்ரஸ்ஸு, எந்த மாநிலம், மாவட்டம், பின்கோடு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், செக்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, ரிலீஜியனு, கேஸ்ட்டு, வெதர் சேலஞ்சு பர்சன், இந்த ஆப்ஷன்லாம் ஃபில் பண்ணணும். யாருக்கு எதிராக புகாரை கொடுக்க போகிறீங்களோ அவங்களோட பேர், அட்ரஸ்ஸு, எந்த மாநிலம், மாவட்டம், பின்கோடு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், செக்ஸு. இப்போ நீங்கள் கொடுக்க போகிற இந்த புகார் தொடர்பாக ஏதாவது வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துச்சுன்னா அந்த கேஸ் நம்பரை குறிப்பிடணும். மேலும் இது தொடர்பான கேஸ் மாநில மகளிர் ஆணையத்தில் நிலுவையில் இருந்தால் அதற்கு உண்டான நம்பரை பதிவிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. என்ன புகார் அனுப்ப போகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் டைப் பண்ணணும். நான் இதில் என் கணவர் வரதட்சணை கேட்டு சித்திரவதை செய்கிறார் அப்படின்னு ஒரு டம்மியான புகாரை டைப் பண்ணுறேன். அடுத்து கேப்சா டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தா புகாரை பெற்றுக்கொண்டதுக்கான ரசீது இது போல் வரும். இந்த புகாரை பதிவு செய்யும்போது ஏற்படக்கூடிய பல சந்தேகங்களுக்கு FAQ ஆப்ஷனில், அதாவது அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் பதில் கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி, தேசிய பெண்கள் ஆணையத்தில் நான் எவ்வாறு புகாரை அளிக்க முடியும்? பெண்களுக்கான தேசிய ஆணையத்தின் முன் புகார் அளிக்க விரும்பும் ஒருவர் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான ncw.nic.in அல்லது ncwapps.nic.in என்ற பிரிவின் கீழ் ஆன்லைனில் புகாரை அளிக்கலாம். அப்படி இல்லைன்னா புகாரின் அனைத்து முக்கியமான விவரங்களையும் அதற்குண்டான ஆதாரங்களையும் இணைத்து தபால் மூலமாகவோ அல்லது கையால் எழுதப்பட்ட விண்ணப்பத்தை நேரில் கொண்டு வந்து தேசிய மகளிர் ஆணையத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி நம்பர் 2, தேசிய பெண்கள் ஆணையத்தின் முன் யார் புகார் அளிக்க முடியும்? இந்தியாவில் பெண்களின் உரிமையை பறிப்பது அல்லது பெண்களை துன்புறுத்துவது தொடர்பான எந்த ஒரு வழக்கையும் தேசிய பெண்கள் ஆணையத்தில் பதிவு செய்யலாம். நம்பர் 3, தேசிய மகளிர் ஆணையத்தால் எந்த வகை புகார்கள் வாங்கப்படுகின்றன? 23 பரந்த பிரிவுகளுடன் தொடர்புடைய புகார்கள் தேசிய பெண்கள் ஆணையத்தால் பெறப்படுகின்றன. அது என்னென்னா கற்பழிப்பு, கற்பழிக்க முயற்சி, அமில தாக்குதல், பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான புகார்கள், பின்தொடர்தல், ஓயுருஷம், பெண்களின் கடத்தல், விபச்சாரம், பெண்களின் அடக்கம், துன்புறுத்தல், பெண்களுக்கு எதிரான சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்பான புகார்கள், பெண்களுக்கு எதிரான போலீஸ் அக்கறையின்மை தொடர்பான புகார்கள்,
திருமணமான பெண்களை துன்புறுத்துதல், வரதட்சணை கொடுமை, வரதட்சணை மரணம், பிகாமி அதாவது இரு கணவர் வாழ்க்கை, பலதார மனம், உள்நாட்டு வன்முறைக்கு எதிரான பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான புகார்கள், குழந்தை காவலில் பெண்களின் உரிமை அதாவது விவாகரத்தான கணவன் மனைவி இவர்களுக்கு பிறந்த குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பான புகார்கள், யாரை திருமணம் செய்து வாழ வேண்டும் என்பதை சுதந்திரமாக தேர்வு செய்யும் உரிமை தொடர்பான புகார்கள், கண்ணியத்துடன் வாழ உரிமை தொடர்பான புகார்கள், பணியிடத்தில் பெண்களை பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான புகார்கள், பெண்களுக்கு மகப்பேறு பெனிஃபிட்ஸ்களை மறுப்பது தொடர்பான புகார்கள், கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான உரிமைகளில் பாலின பாகுபாடு தொடர்பான புகார்கள், பெண்களின் அநாகரிக பிரதிநிதித்துவம் தொடர்பான புகார்கள், பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினத்தை சட்டவிரோதமாக தெரிந்து கொண்டு கருக்கலைப்பு செய்வது தொடர்பான புகார்கள், சதிப்பிரதா, தேவதாசி பிரதா மற்றும் சூனிய வேட்டை போன்ற பெண்களின் உரிமைகளை இழிவுபடுத்தும் பாரம்பரிய நடைமுறைகள் தொடர்பான புகார்கள், பெண்களுக்கான இலவச சட்ட உதவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த வகை புகார்கள் தேசிய மகளிர் ஆணையத்தால் தள்ளுபடி செய்யப்படுகின்றன? தெளிவற்ற அல்லது பெயரில்லாத புகார் அல்லது புனைப்பெயரை கொண்ட புகார், பெயரை வெளிப்படுத்த இயலாத புகார்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. கட்சிகளுக்கு இடையிலான உள்நாட்டு தகராறு தொடர்பான புகார்கள், சேவை விஷயங்களுடன் தொடர்புடைய புகார்கள், நீதிமன்றம் தீர்ப்பாயத்தின் முன் உள்ள புகார்கள், ஏற்கனவே ஒரு மாநில ஆணையம் அல்லது வேறு எந்த ஆணையத்தின் முன் நிலுவையில் உள்ள புகார்கள், பெண்களின் உரிமைகளை பறிக்கப்படாத புகார்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. நம்பர் 5, எனது புகாரை தேசிய பெண்கள் ஆணையம் ஏற்றுக்கொண்டதா என்பதை நான் எப்படி அறிவேன்? நீங்கள் புகார் கொடுத்த உடனே லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை உங்களோட இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி அதோட டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா தொலைபேசியிலோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ இந்த ஆணையத்தை பார்வையிடுவதன் மூலமாகவும் சரிபார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 6, எனது புகாரின் நிலையை நான் எவ்வாறு சரிபார்க்க முடியும்? கேள்வி. உங்கள் புகாரை தேசிய பெண்கள் ஆணையம் ஏற்றுக்கொண்டால் லாகின் ஐடி பாஸ்வேர்டை கொண்ட ஒரு புகார் எண் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த ஆணையத்தின் இணையதளத்தை ஓப்பன் செய்து ஸ்டேட்டஸை தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லாட்டினா தொலைபேசியிலோ அல்லது தனிப்பட்ட முறையில் நேராக தேசிய பெண்கள் ஆணையத்திற்கு சென்று பார்வையிடுவதன் மூலமாகவோ சரிபார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. நம்பர் 7, உங்கள் ஹெல்ப்லைன் எண் என்ன? புகார் தொடர்பான கேள்விகளுக்கு 01126944880, அடுத்தது 26944883 கொடுத்துருக்காங்க. கேள்வி நம்பர் 8, நான் எப்போது NCWவை தொடர்பு கொள்ள முடியும்? காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை எப்போது வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வேலை நாட்கள் கொடுத்துருக்காங்க, திங்கள் முதல் வெள்ளி வரை, அல்லது எந்த நேரத்திலும் மின்னஞ்சல் மூலம் விவரங்களை அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க. கேள்வி நம்பர் 9, புகார் அளிக்கும் போது நான் என்னென்ன விவரங்களை வழங்க வேண்டும்? புகார்தாரர் மற்றும் ஆப்போசிட் பார்ட்டியோட விவரங்கள், சம்பவம் மற்றும் சுருக்கமான விளக்கம், ஏற்கனவே தீர்ந்த தீர்வுகளின் விவரங்கள், துணை ஆவணங்கள் ஏதேனும் இருந்தால் குறிப்பிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. நம்பர் 10, தேசிய பெண்கள் ஆணையத்தால் எனது புகார் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது? புகார் கிடைத்ததும் கமிஷன் NCW ஆணைப்படி புகாரை ஆராய்கிறது. கட்டாய புகார்கள் பதிவு செய்யப்பட்டு வழக்கு எண் வழங்கப்படுகிறது. கட்டாயப்படுத்தப்படாத புகார்கள் அறிவித்தவுடன் சுருக்கமாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. புகாரின் தன்மைப்படி கட்டாய புகார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. புகார்தாரர்களின் குறைகளை தீர்க்க பின்வருமாறு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது: போலீஸ் விசாரணையை விரைவுபடுத்தல், கண்காணித்தல், சட்ட ரீதியான விதிகளை முறையாக செயல்படுத்துவதை கண்காணித்தல், மத்தியஸ்தம் ஆலோசனை மூலம் சிக்கல்களை தீர்ப்பது, கடுமையான குற்றங்களுக்காக தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை குழுவை அமைத்து வழக்கின் பல்வேறு அம்சங்களை மேலும் ஆராய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி நம்பர் 11, எனது பணியிடத்தில் நான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானால் தேசிய பெண்கள் ஆணையம் எனக்கு உதவ முடியுமா? ஆம், நீங்கள் தேசிய பெண்கள் ஆணையத்திடம் புகார் செய்யலாம். பணியிட சட்டம் 2013 பாலியல் துன்புறுத்தலுக்கு கட்டாய விதிகளின்படி உங்கள் புகாரின் நடவடிக்கைகளை கண்காணிக்க உங்கள் முதலாளி சம்பந்தப்பட்ட அமைப்புடன் ஆணையம் உங்கள் வழக்கை எடுத்துக்கொள்ளும். கேள்வி நம்பர் 12, 1961 இயற்றப்பட்ட நலச்சட்டத்தின்படி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மகப்பேறு நலன்கள் மறுக்கப்பட்டால் தேசிய பெண்கள் ஆணையத்தில் புகார் அளிக்கலாமான்னு கேள்வி. புகார் அளிக்கலாம். மகப்பேறு நலச்சட்டம் 1961 விதிகளின்படி உங்கள் முதலாளி அல்லது சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு மகப்பேறு நலன்களை கொடுக்க மறுக்கிறார்கள் என்றால் நீங்கள் தேசிய பெண்கள் ஆணையத்தை அணுகலாம். கேள்வி நம்பர் 13,
எனது கணவர் மற்றும் மாமியாருடன் எனக்கு திருமண முரண்பாடு இருந்தால் நான் தேசிய பெண்கள் ஆணையத்தை அணுகலாமா? அணுகலாம். நீங்கள் மத்தியஸ்தம், ஆலோசனை அல்லது போலீஸ் விசாரணையை விரைவுபடுத்துவதன் மூலம் பிரச்சனையை தீர்க்க விரும்பினால் தேசிய பெண்கள் ஆணையம் அல்லது மாநில பெண்கள் ஆணையத்தின் உதவியை நாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் எப்போ வேணும்னாலும் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா கொடுத்து செக் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் தேசிய மகளிர் ஆணையத்தில் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கறதுன்னு தொடர்பான தமிழில் முதல் வீடியோ இதுதான் நினைக்கிறேன். அப்படி வேறு ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற லாங்குவேஜில் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் உள்ள சிறப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா என்னை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.